எம்ஜிஆர் இயற்கையாக நடிக்கக்கூடியவர், யதார்த்த நடிகர். அது ஒரு பதிவு பண்ணி தான் நம்ம ஆகணும். ஆனால் எம்ஜிஆருக்கு இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே வராதது கண்ணீர். முதலில் திரைப்படத்தில் இரட்டை வேடம் போட்டது பியு சின்னப்பா. இவர் ராஜா பாட் போட்டவர், அவர் ஸ்ரீ பாட் போட்டவர். ஸ்ரீ பாட்னா பெண் வேடம். இப்போ எம்ஜிஆர் நடிக்க தெரியாதுன்றாங்களே, ஒரு பெண்ணாக மேடையில் நடிக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்க. அதில் நல்ல தங்களுடைய கடைசி குழந்தையா எம்ஜிஆர் வருவாராம். 6 வயசு 7 வயசு கிணத்துல தூக்கி போடும்போது அந்த குழந்தை அம்மாட்ட என்னை மட்டும் போடாதம்மான்னு சொல்லும். அது ரொம்ப உருக்கமான ஒரு இது. அது ஒரு கட்டத்தில் புதுக்கோட்டையில் முழுசும் வீடாக வாங்கி போடுறாராம். கவர்மெண்ட்டு ஆர்டர் போடுச்சாங்க இவருக்கு வீடு இது பண்ணக்கூடாது அப்படின்னு. எலியட்ஸ் பீச்சில் வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஒரே ஒரு ஆளுக்கு அனுமதினா பியு சின்னப்பாக்கு தான். நீங்கள் சொன்னீங்களே அந்த சிலை, அங்கே போய் நின்று பர்மிஷன் வாங்குறது வேண்டுறது மற்றதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணுவாராம். அப்புறம் தாயாரே அந்த அளவுக்கு ஒரு இது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்தலீப் சார் வணக்கம். வணக்கம் சார். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது அப்போ சுற்றி இருந்த மக்கள் கிட்ட சைவ சாப்பாடா அசைவ சாப்பாடான்னு சொன்னா நிறைய பேர் எம்ஜிஆர் சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்களாமே, அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அந்த அளவுக்கு பிரபலமா இருந்திருக்கு அப்படின்னு நிறைய புத்தகங்கள்ல நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு அசைவ சாப்பாடு பிரியர்னு தெரியும். தனக்கு இருக்கிற மாதிரியே அந்த இதில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைப்பாரு. மிகப்பெரிய மீன் பிரியர் அவர். மீன் குழம்பு, மீன் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. இன்னொன்று என்னன்னா, இன்று வைத்த மீன் குழம்பை மறுநாள் சாப்பிட்றது எம்ஜிஆருக்கு ரொம்ப பிடிக்கும். நேற்று வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதடின்னு வர பாட்டு மாதிரி. அது எப்பவுமே எல்லாருக்குமே அது ஒரு இதானே, சுவை கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுட வைக்க நல்லா இருக்கும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த பழையது அது சாப்பிட்றதுல அவருக்கு ரொம்ப விருப்பம் அப்படின்வாங்க. ஸ்வீட்டு பயங்கரமாக சாப்பிடுவார் எம்ஜிஆர் அப்படின்வாங்க. அதை விட இவர் ஏவிஎம் சரவணன் பதிவு பண்ணது நொறுக்கு தீனி சாப்பிடுவார். வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது நொறுக்கு தீனி இருக்கும் அப்படின்னு. இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்வு சொல்கிறேன். இந்த பாயாசம் இருக்குல்ல, அது ஒரு தடவை ஒரு போட்டி வைக்கிறார் எம்ஜிஆர். போட்டினா தானே கலந்துக்குவார், அதில் பெரும்பாலும் ஜெயிக்கிறதுக்கு பார்ப்பார் அப்படின்னு. பாயாசம் குடிக்கிறது சம்மந்தமாக அப்போது ஏதோ ஒரு திரைப்படத்தில் இதய வீணைன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து இதய வீணையா இல்லை உரிமை குரலான ஞாபகம் இல்லை. அந்த படத்தில் வந்து நடிக்கிற ஒரு ஷூட்டிங் இடைவெளியில் பாயாசம் குடிக்கிற போட்டி வைக்கிறார். யார் அதிகம் பாயாசம் குடிக்கிறீங்களோ அதை விட ஒரு கப்பு நான் மேலே குடிப்பேன். ஸோ எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா? நடிச்சிட்டு இருந்தவங்க துணை நடிகர்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க குடிக்கிறாங்க 4 கப்பு 3 கப்பு. எப்படி சார் ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான தகவலை பிடிச்சிட்டு வரீங்க? அதுவும் தெரியாத தகவலா வாரம் வாரம் வலைதளங்கள்ல எங்கே பறவை கிடக்கிறது தானே. நம்ம ஒன்றும் பெருசாலாம் நம்ம கூட இருந்து பார்த்தோமா. நம்ம வந்து வெளியில் இருந்த பரந்த தகவல்களை வாசகர்களுக்கு கொடுக்குறோம். அது ஒரு தொகுக்கப்பட்ட ஒரு இதுவாக அவங்க மூலியமாக போகுது, அவ்வளோதான். அது மீறி நான் எல்லா புகழும் எம்ஜிஆருக்கே தான். பாயசம் கதைக்கு வருவோம். அப்போ ஒரு 4 கப்பு குடிச்சிட்டு சில பேரால் முடியல. எம்ஜிஆர் இவ்வளோதானா அப்படின்றாரு. எம்ஜிஆர் 5வது கப்பு குடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் பேர் முயன்று 6வது கப்பு குடிக்கிறாங்க. சில பேர் விளைக்கிறாங்க 7வது கப்பு. இவங்க நம்ம தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் ஐயோ இவர் ஏதாவது குடிச்சு இதாகி உடம்பு கெட்டு போச்சுன்னா ஷூட்டிங் நின்று போயிடுமே. அப்போ என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர் மட்டும் கம்மியாக ஊற்று அப்படி. இது எப்பவுமே எம்ஜிஆர்ட்ட இருக்கணும். யாராவது ஒரு முகவாட்டத்தில் இருந்தாங்களோ, யாராவது பிரச்சனையில் இருந்தாலோ டக்குன்னு கவனிச்சிருவாருன்னு. இந்த கம்மியாக ஊற்றி கொடுனோன்னா பார்த்துட்டு இருக்கிற, ஏய் அதெல்லாம் பண்ணக்கூடாது, முழுசாக ஊற்றி கொடு அப்படின்னு. விளையாட்டுலேயும் நேர்மை இருக்கணும்னு. ரைட்டு குடிக்கிறாங்க. ஒரு 7-8 கப்பில் விலகுறாங்க. ஒருத்தர் மட்டும் முரண்டு பிடிச்சி 12 கப்பு வந்துட்டார். அதுக்கப்புறம் அவரால் முடியல. எம்ஜிஆர் 13 கப்பு குடிச்சு முடிச்சிருக்காரு. இப்போ அந்த மாதிரி அடுத்த நாள் ஷூட்டிங் நடந்ததா? ஷூட்டிங்கில் அதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை. அவர் ஸ்வீட் சாப்பிட்றதெல்லாம் மன்னர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அது இன்னொன்று என்னென்னா, சீட் ஆடுறதுல அவர் அடிச்சிக்க முடியாது. தலைக்காணியை தலையில் சுமக்கணும். அந்த இது வந்து பியு சின்னப்பாட்டம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆருக்கு. அதனால் எம்ஜிஆர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் பயங்கர மரியாதை, பின் ட்ராப் சைலண்ட்டு, சின்னவர், அந்த இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டின ஒரு நெருக்கத்தை எம்ஜிஆர் கொடுப்பாரு. அதில் தான் எம்ஜிஆர் சாப்பாடு வேணும்னு கேட்குறதெல்லாம். ஓகே சார். ராஜமுக்திக்கு அப்புறமா மோகினி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ரத்னகுமார் அடுத்து வந்த படம். இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஆரம்பத்துல வாய்ப்பு மறுக்கப்பட்டது. கிருஷ்ணன் பஞ்சு இரட்டையர்கள் தான் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காங்க.
அப்ப எம்ஜிஆர் வந்து போயிட்டு உரிமையா சண்டை போட்டாராம். அது எப்படி? நீங்க இப்ப எம்ஜிஆர் சின்னவர்னு சொன்னீங்கல்ல. இவர் பி.யு. சின்னப்பா பெரியவர் பெரியவர். அப்படின்னும்பொழுது, பெரியவர் படத்துல எனக்கு எப்படி நீங்க வாய்ப்பு குடுக்காம போவீங்க? கண்டிப்பா குடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அவர் வற்புறுத்தி ஒரு சின்னதா ஒரு ரோல் வாங்குறாரு. ஆனா வாங்கி அந்த படம் நடிக்கும் பொழுது, இவருக்கும் பி.யு. சின்னப்பா அவர்களுக்கும் ஒரு சின்ன மனத்தாங்கல். அது என்னங்கிறத நீங்க கொஞ்சம் விவரிக்கணும் அதுக்கு சார். வரதுக்கு முன்னாடி நம்ம பி.யு. சின்னப்பா பத்தி பேசிடுவோம். ம். அது பேசினா தான் அவரு எவ்வளோ பெரிய ஆளு, எதனால பிரச்சனைன்னு. சரி, எம்ஜிஆருக்கும் அவருக்கும் நல்ல உறவு முறை ஆமா, இருந்ததுன்னு அண்ணன் தம்பி உறவு முறை. ம். பி.யு. சின்னப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்தவர். புதுக்கோட்டை உலகநாதன் சின்னப்பா ஏதோ அதான் பி.யு. சின்னப்பா. அப்பாவும் இயற்கையாகவே நாடகம் இது, கோயில்களில் பாடி அந்த மாதிரி இது. இயற்கையாகவே அவருடைய சாரீரம் அந்த அளவுக்கு, குரல் அந்த அளவுக்கு ஒரு இது. ப்ளஸ் மனுஷனும் அப்படி இருப்பாப்புல, உருண்டு திரண்டு இருப்பாப்புல. எம்ஜிஆரை ஏன் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னா, பி.யு. சின்னப்பா பாகவதர் மாதிரி சாஃப்ட் இது கிடையாது, முரட்டு ஆசாமி. ஒரு கோழி சாப்பிட்ணும், வெயிட் லிஃப்டிங்கு, இதெல்லாம் நேஷ்னல் லெவலெல்லாம் அவர் அந்த டைமில் பல இது வாங்கியிருக்காரு. ஓ, அப்படியா? பளு தூக்குதல் இதெல்லாம். இது இல்லாமல் குஸ்தி, சிலம்பம், பாக்ஸிங் நல்லா தெரிஞ்சவர் அப்படின்றதுனால கத்தி சண்டை, கத்தி சண்டையில் இடுப்பில் கை வச்சு சண்டை போடுற ஸ்டைலு பி.யு. சின்னப்பா ஸ்டைலு. இது டைமில் தான் பி.யு. சின்னப்பா அவ்வளோ பெரிய ஆள். அவர் 1921 22 அந்த பீரியடுகள்லேயே அவர் வந்து உள்ளெல்லாம் வந்துட்டார். முதலில் திரைப்படத்தில் இரட்டை வேடம் போட்டது பி.யு. சின்னப்பா. 41 நினைக்கிறேன், உத்தமபுத்திரன். அப்புறமா சிவாஜி கணேசன் அதே பண்ணார், உத்தமபுத்திரன். இன்றைக்கி உத்தமபுத்திரன்னா சிவாஜி கணேசன் படம் தான் தெரியும். அது வந்து ஒரு அயன் மாஸ்க்னு ஒரு ஹாலிவுட் ஓ, 2 உத்தமபுத்திரன் வந்ததா சார்? வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் அலிபாபா 40 திருடர்கள் சொன்னீங்களே, என்எஸ்கேவும் இவரும் ஆமா. பண்ணாங்க அந்த மாதிரி. அதே மாதிரி. அப்போ உத்தமபுத்திரன் முதல்ல பண்ணது ரெட்டை வேடம். தமிழ் திரையுலகில் ரெட்டை வேடம், 6 இது வேடம், 10 வேடம், இந்த மாதிரி. சிவாஜி கணேசனுக்கு அவர் தான் ஆக்சுவலாக. சிவாஜி வந்து சின்னப்பா, பாகவதர் வந்து எம்ஜிஆர், அப்படி தான் சொல்லுவாங்க சிவாஜியுடைய. Okay. ஆனால் சின்னப்பாவுடைய பல விஷயங்கள் தான் எம்ஜிஆர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த கத்தி சண்டை சொன்னா இடுப்பில் கை வச்சு போகிறதுலாம், அந்த பாடி நல்லா வச்சிருக்கிறதும் பாடி இவர்கிட்ட இருந்து தான். சின்னப்பாக்கு ஏன் எம்ஜிஆரை பிடிக்கும்னா அவர் அந்த டைப்பு. அதே மாதிரி உடற்பயிற்சி, கத்தி சண்டை, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணனால எம்ஜிஆர் பிடிக்கும். அது எல்லாமே சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஒன்றா நாடகக்குள்ளே இருந்தவங்க. இவர் ராஜா பாட் போட்டவர், அவர் ஸ்திரீ பாட் போட்டவர். ஸ்திரீ பாட்னா பெண் வேடம், ஸ்திரீ பெண். பேசியிருக்கோம். அப்போ எம்ஜிஆருக்கு இணையாக அவர் ராஜபாட் போட்டப்போ இவர் இளவரசி, அந்த ராணி, இந்த மாதிரி வேஷம் போட்டவர். அப்போ எம்ஜிஆர் நடிக்க தெரியாதுன்றாங்களே, ஒரு பெண்ணாக மேடையில் நடிக்கணும்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் யோசிச்சு பாருங்கள். எம்ஜிஆர் வந்து ஒரு சிறந்த நடிகர், அதை வந்து சிவாஜியோட கம்பேர் பண்ணுவாங்க ரொம்ப பேர். அதுதான் எம்ஜிஆர் இயற்கையாக நடிக்கக்கூடியவர், யதார்த்த நடிகர். அது ஒரு பதிவு பண்ணி தான் நம்ம ஆகணும். ஆனால் எம்ஜிஆருக்கு இயற்கையாகவே சின்ன வயசுலேருந்தே வராதது கண்ணீர், அழுகை வராது. நம்ம இதில் கூட சொல்லுவாங்க, அழுதாருன்னா அப்படி போய் எங்கேயாவது திரும்பிக்குவார் அப்படின்னு. பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அம்மா அழுததுக்கு அந்த சாம்பல் அள்ளி முகத்தில் அடிச்சுட்டு அழுகிற காட்சிலாம் இருக்கும். தாய்க்கு பிந்தாரோன்னு நினைக்கிறேன். ஆனா நிஜத்துல ஒரு சின்ன எமோஷனல் ஆனாலே கண்ணீர் விட்டுருவார்ல சார் அவரு. அது வேற. நீங்கள் சினிமாவில் போய் நீங்கள் இப்போ அது correct. சிவாஜி கணேசன் மாதிரி கேமரா ஆன் பண்ணிட்டு க்ளோஸ்அப் வச்சு நீங்கள் சிவாஜி கணேசன் பற்றி சொன்னோன்னா, எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார், எங்கள் மாமாவில் ஒரு இது. அதே இது பிரம்மச்சாரின்னு ஹிந்திலேருந்து எடுத்தப்பட்ட படம் அது. அதில் இவர் ஷம்மி கபூர் நடிச்சிருப்பார், ராஜ் கபூருடைய தம்பி. அவர் அந்த ரோலு. ஹீரோயின் இவர் விரும்புவாங்க. இவருடைய அனாதை விடுதியை நடத்த முடியாதுன்னொன்னே ஹீரோயினுடைய அத்தை பையனுக்கு அவன் வந்து என்ன சொல்லுவான்னா, அவங்களுக்கு விட்டு தரியா, நான் உனக்கு அந்த கடன்லாம் தீர்த்து விட்றேன்னொன்னே இவர் அனாதை குழந்தைகளுக்காக இவர் ஒத்துக்குவார். ஹீரோயின்ட்டையும் சொல்லிவிடுவார். அதற்கு பிறகு நடக்கிற காட்சி தான் அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க 2 பேரும். இவர் இங்கே உட்காந்து தன் நிலையை பற்றி பாடுவார். அது ஹிந்தியில் இவர் முகமது ரஃபி பாடினது. அந்த அப்படி இருக்கும் அந்த பாட்டு. நீங்கள் அது அதற்கு இணையாக எடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே அதே டியூன்லாம் வேறு. எல்லோரும் நலம் வாழ, அதாவது எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ யார் பாடுவார். இதுல ஜெயலலிதா இல்ல சார் அவங்க பிரிஞ்சு போறது. அதில் ஒரு வரி வரும், உன் பார்வை என் நெஞ்சில் விழுகின்றது, உன் எண்ணம் எதுவென்று தெரிகின்றது, மொழி இல்லாத உமை, நான் இப்போது எது சொன்னாலும் தப்பாக போவோம் அப்படின்ற மாதிரி. அந்த எண்ணம் ஏன் சொல்ல வரேன்னா, அதில் பியானோ வாசிக்கிட்டே இருப்பார். அந்த கண்ணில் தண்ணியில் கீழே வழியாது, அப்படியே இருக்கும். இப்போ கூட பாருங்கள் அந்த காட்சி, அப்படியே பாடிக்கிட்டு இருப்பார். அந்த இது இருக்கும்.
அது பார்த்துருக்கேன். அவர் பண்ணும் பொழுது வேற மாதிரி பண்ணியிருப்பாரு ஷம்மி கபூர். அப்படிப்பட்ட இது அந்த மாதிரி க்ளோஸ்அப் ஷாட் இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு வராது, சின்ன வயசுலேருந்தே வராது. இது ஏன்னா நாடக கம்பெனியில் இருக்கும்போது அந்த நல்ல தங்கால் நாடகத்தில் எம்ஜிஆர் கடைசி பையன், எல்லாரையும் கிணத்துல தூக்கி போடுவாங்கள்ல அந்த காலத்தில். ஹரிச்சந்திரா, நல்ல தங்கால் இந்த மாதிரி நாடகம் தானே எல்லா இடத்துலையும் நடக்கும். அதில் நல்ல தங்காலுடைய கடைசி குழந்தையா எம்ஜிஆர் வருவாராம். 6 வயசு 7 வயசு கிணத்துல தூக்கி போடும்போது அந்த குழந்தை அம்மாட்ட என்னை மட்டும் போடாதம்மான்னு சொல்லும். அது ரொம்ப உருக்கமான ஒரு இது. அது படமாகவே வந்தது, எல்லோரும் தேட்டரே அழுவோம். அந்த காட்சியில் எம்ஜிஆர் கேட்டு அழுவணும். எம்ஜிஆருக்கு அழுக வராது, வசனம்லாம் நல்லா வரும். காளியன் ரத்னம் தான் அவருக்கு ட்ரைனிங்கு. அவர் பார்த்தாராம், ரைட்டு நீ என்ன பண்ணுற அப்படியே பேசிக்கிட்டே இந்த ஓரம் இருக்குல்ல ஸ்டுடியோ, அந்த இது இந்த வசனம் சொல்லி தருவாங்க. இந்த ஓரமாக மறைச்சிருக்கோம், வெளியில் பார்த்தா தெரியாது, இங்கே தெரியும். கிட்ட அப்படியே வரணுன்னொன்னே எம்ஜிஆரும் ஏதோ மாஸ்டர் நம்மளை பாராட்டத்தான் கூப்பிட்றான்னு கிட்ட வரும்போது ஒரு கொட்டு. அப்போ நிஜமாவே அழுகை வந்து நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு இயற்கையாகவே இந்த அழுகை சீனும் வராது. ஆனால் மற்ற விஷயங்களில் நடிக்கக்கூடிய யதார்த்த நடிகர். அதனால் சிவாஜியோட கம்பேர் பண்ணக்கூடாதுன்றதை சொல்ல வரேன். அப்போது அந்த மாதிரி ஸ்ரீ பாட்டு எல்லாம் போட்டு வந்தது. நாடகத்தில் இவங்க எல்லாம் பியூ சின்னப்பா, எம்ஜிஆர் எல்லாம் ஒன்றா வந்தவங்க. எம்ஜிஆரை தம்பி ராமச்சந்திரான்ற அளவுக்கு ரொம்ப இதுவாக கூப்பிடுவார். அவர் என்னன்னா இப்படிப்பட்டவர் வந்து நீங்கள் அவர் 6 வேடத்துக்கு நடித்தவர், இந்த இசையில் வந்து இதுன்றதுனால அந்த 6 வாத்தியங்களை வாசித்ததில் ஃபேமஸ்ஸு. அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் சந்திரகாந்தா இந்த மாதிரி வேறு லெவலில் ஓடிருக்கு. இவருக்கு இணையாக அவரு பாடக்கூடியவரா சார்? ஏன் சாதாரண அதான் சொல்கிறேண்ணே, சாரீரவாளம் வந்து அந்த அளவுக்கு அருமையா அவருடைய இருக்கும். இது. பாகவதர் மாதிரியே தான். பாகவதருக்கு ஈக்குவல். ம். 2 பேருமே 2 துருவங்கள், 2 ஆளுமைகள். அவங்கள பார்த்து வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. இது கூடுதலாக இவர் சண்டைலாம் போடுவார், முரட்டுத்தனமாக இருப்பார். நடிகைகளே முரட்டு ஆசாமி அப்படின்னு சொல்லுவாங்களாம். பானுமதி கூட ஒரு தடவை சர்ச்சையாகும், இந்த படம் தான் நினைக்கிறேன், மது அருந்திட்டு வந்திருக்காரு அப்படின்றதுலாம் பிரச்சனையாகும். மது அவர் எம்ஜிஆரோட 1 வயது தான் ஜாஸ்தி. 1916, எம்ஜிஆர் 17. ஆனால் 51 செப்டம்பரில் இறந்து போகிறார். அப்போது 35 வயசுலேயே அவருடைய மரணம் வந்துடுது. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இழப்பு தமிழ் திரையுலகத்திற்கு. இருந்திருந்தால் அவர் அடுத்து யாருடைய இடத்தையாவது அவர் விடாமல் பிடிச்சிருந்துருப்பார். மது இந்த மாதிரி விஷயங்கள். அவர் ஒரு கட்டத்தில் புதுக்கோட்டையில் முழுசும் வீடாக வாங்கி போடுறாராம். கவர்மெண்ட்டாக ஆர்டர் போடுச்சாங்க இவருக்கு வீடு இது பண்ணக்கூடாது அப்படின்னு. எலியட்ஸ் பீச்சில் வந்து அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஒரே ஒரு ஆளுக்கு அனுமதினா பியூ சின்னப்பாக்கு தான். அந்த அளவுக்கு உள்ள மனிதர். அப்போ அவரும் இவரும் வந்து எந்த அளவுக்கு அண்ணன் தம்பி இதுவாக பழகுது. என் மேலே எம்ஜிஆரே எழுதியிருப்பார், ஒரு அத்தியாயமே எழுதியிருப்பார் பியூ சின்னப்பா பற்றி. என் மேலே அவ்வளோ அன்பு கொண்ட ஒரு அண்ணன். அதாவது எல்லாருமே ஒரே நாடகக்குள்ளேருந்து வந்தவங்க. அந்த இது ப்ளஸ் அவருடைய அந்த இது இருக்காது. எம்ஜிஆர் பியூ சின்னப்பாவுக்கும் ரஜினிகாந்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுன்னு சொல்லுவேன். பட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அந்த கோபம் நியாயமான கோபமாக இருக்கும். அந்த கோபம் ரொம்ப நேரம் நிற்காது. ரஜினிக்கும் அந்த இது சொல்லுவாங்க, பட்டுன்னு கோவப்படுவார், ஆனால் அதில் நியாயம் இருக்கும். அதுக்கப்புறம் அது கோபம் வந்து ரொம்ப நேரம் நிற்காது, அந்த சப்ஜெக்டில் தான் கோவப்படுவார் அப்படின்னு. சேம் சின்னப்பாக்கிட்டையும் அந்த இது இருந்திருக்குது. அற்புதமான மனிதர், ஒரே ஒரு பையன். அவருடைய அந்த பழக்கம் மது அந்த இது வந்து அவர் உயிரை பறிச்சிடுச்சு. இதெல்லாம் கூட எம்ஜிஆருக்கு ஒரு படமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி நல்ல உச்சத்தில் வர நடிகர்கள் தவறான பழக்கத்தினால வாழ்க்கையை தொலைக்கிறாங்களே அப்படின்றது கூட எம்ஜிஆர் வாழ்க்கையில் கடைபிடிச்ச ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ அந்த படம் அப்படிப்பட்ட சின்னப்பாவுடைய இதில் இவர்கள்லாம் நடிச்சுட்டு ஆரம்பத்தில் அப்படி ஒரு சீனு 2 சீனு அப்படி வர்ற ஆட்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஹீரோ லெவலுக்கு, செகண்ட் ஹீரோ லெவலுக்கு வரும்போது இந்த படத்தில் கேட்டு சீன் வாங்கி நிற்கிறாரு. அப்போது அவருக்கு வேறு பல காட்சிகள் வேறு படத்தில் இருக்கிறதுனால இந்த டைரக்டர்கிட்ட எனக்கான காட்சிகளை எடுத்துட்டிங்கன்னா நான் அந்த படத்தில் நடிக்க போவேன்னு சொல்கிறப்போ, மருதநாட்டு இளவரசி. ஆமாம், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது ஒரு செகண்ட் ஹீரோ கூட சொல்ல முடியாது, உச்சத்தில் இருக்க ஒருத்தர்கிட்ட கூட நடிக்கிற ஒருத்தர் அவங்களெல்லாம் பெருசாக தான் பார்ப்பாங்க, அவங்களுக்கு தான் முதல்ல இடம் அப்படின்னு. எம்ஜிஆருக்கு இது நடந்திருக்கு, திருடாதில்லை. அப்போ அந்த மாதிரி இவருக்கு இருந்தப்போ இவருக்கு ஒரு கோபம், என்னடா தம்பி நம்ம பார்த்து தம்பிக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்தோம், தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிருக்கான், இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆட்டிடியூட் காட்டுறானுன்ற மாதிரி ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் பியூ சின்னப்பாவுக்கு எம்ஜிஆர் மேலே அவ்வளோ ஒரு இது உண்டு. 2 பேரும் அண்ணன் தம்பியாக தான் பழகியிருக்காங்க. பாகவதர் மேலேயும் எம்ஜிஆருக்கு அந்த ஒரு இது உண்டு. பாகவதரும் இவரை வந்து அதே அளவுக்கு அன்போடு தான் நடத்தியிருக்காரு அப்படின்லாம்.
நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளால் தான் பெரும்பாலும் பழகியிருக்காங்க. பாகவதரையும் சின்னப்பாவையும் தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்த கலைஞரோ சிவாஜியோ மற்ற நடிகர்களோ தேவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவரவர்கள் தாய் கையால் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இவர் அவங்க வீட்டில் கிடப்பார், அவங்க தாய் கையால் சாப்பிட்ருக்காங்க. நம்பியாரை கூப்பிட்டுக்கிட்டு எம்ஜிஆர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், கடவுள் நம்பிக்கை பற்றி சொல்லும்போது சொல்லியிருப்பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அதெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை, ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ அந்த சக்தி என் தாயாரை நான் நம்புகிறேன். பல விஷயங்கள் அவங்க நீங்கள் சொன்னீங்களே அந்த சிலை அங்கே போய் நின்று பர்மிஷன் வாங்குறது வேண்டுறது மற்றதெல்லாம் எம்ஜிஆர் பண்ணுவாராம். அப்போ தாயாரே அந்த அளவுக்கு ஒரு இது, தாயாருடைய தாய் சொல்லி தட்டாதது எம்ஜிஆர் வாழ்க்கையில் நடந்தது தானே. அந்த முதல் திருமணம் வேற ஒருத்தராக இருந்தால் பார்கவி அவர்களுடைய திருமணம். அந்த மாதிரி எது இருந்தாலும் தாயோட பேசுகிறதா நினச்சிக்கிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்குறது இந்த மாதிரி இது. அதனால் எம்ஜிஆர் வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த ஒவ்வொருத்தருடைய தாயார்களும் மற்ற நடிகருடைய தாயார்களும் நெருங்கி பழகியிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பியு சின்னப்பா எம்ஜிஆர் மேலே எவ்வளோ அன்பு அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் நீங்கள் சொன்னீங்க. அந்த இது ஒரு மனது வருத்தம்னு, அதெல்லாம் சாதாரண வருத்தம் தான். எம்ஜிஆர் மேலே எவ்வளோ அன்புனா எம்ஜிஆருக்கு பல ஜோசியம் சொல்லியிருக்காங்கல்ல, பியு சின்னப்பாவும் சொல்லியிருக்காரு. ஸோ மூன்றாவது நபர். ஆமாம், அவர் இன்னொரு ஒரு தயாரிப்பாளர்கிட்ட டைரக்டர்கிட்டையோ இவனை பார்த்து வச்சுக்கோ, இவனுக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது, பெரிய அளவில். ஏன்னா என்னமோ அவருக்கு பட்டிருக்குது, அவருடைய கடைசி காலம் கூட சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இவன் வந்து பெரிய நடிகராக வருவாப்புல, பெரிய எதிர்காலம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ் ரசிகர்கள் எம்ஜிஆரும் ஒரு விதிமுறையை வச்சுக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் அந்த காலத்துலேயே அந்த படங்கள்லேயே ப்ளஸ் சண்டை சீனில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது யார்கிட்ட எது பெஸ்ட்டோ அதெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இந்த வாள்வீச்சு இந்த ஸ்டைலு இது எல்லாமே வந்து நீங்கள் பியு சின்னப்பா இவங்கள்ட்ட எடுத்துகிட்டு எம்ஜிஆர் எடுத்தாருன்னு சொல்லலாம். இன்னும் சில விஷயங்கள் பாகவதர்கிட்ட சில விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காரு, அந்த இதை மெயின்டைன் பண்ணுறது. ஹீரோயின்கள்கிட்ட ராதே உனக்கு கோபம் ஆகாது அப்படின்றது வந்து அப்புறமா டிஎம்எஸ் பாடினார். ஆனால் பாகவதர் பாடினது தான் பயங்கர ஃபேமஸ்ஸு. அந்த காலத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு பாட்டு வந்து எவ்வளோதுன்னு. பாகவதர் படம் வரது முன்னா பாட்டுகளை வந்து முதல்ல இதாகிடும். ராஜமுக்திலாம் பாட்டுலாம் ஹிட்டு, பயங்கர ஹிட்டு, படம் தான் பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் பாகவதர் சாங்ஸுக்குன்னே நீங்கள் அந்த ரெக்கார்ட் பிளேயர் அவ்வளோ விற்றுருமா. அப்போல்லாம் அந்த பிரிட்டிஷ் கம்பெனி இவங்க தானே, கொலம்பியா அந்த மாதிரி தானே, அது பயங்கரமாக விற்று இது பண்ணுமா. அப்போ அந்த ஸ்டைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட அந்த ஸ்டைல் இருக்கும் எம்ஜிஆர்கிட்ட. கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் கூடுதலாக டெவலப்பாக மாற்றிக்கிட்டார். அப்போ எம்ஜிஆர்ன்றது அந்த முக வசீகரம், ஒரு அரசருக்குடைய தோற்றம், கண்கள் இரண்டும் இன்று உன்னை கண்டு பேசுமோன்னு ஒரு பாட்டு வரும். பத்மினி வந்து நீங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போவும் சில பேர் படம் எடுக்கிறாங்க ராஜா காலத்து படம்னு, வயிற்றுச்சலாக இருக்குது. அந்த இளவரசி பார்த்தா நம்ம கதையில் படிச்சிருப்போம், வாழ்க்கையில் படித்து ஒரு இளவரசி கட்டபொம்மன்னா சிவாஜி அப்படி மாதிரி பதிஞ்சிருக்குல்ல, அதை திரை வடிவில் கொண்டு வரும்போது நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் இந்த பாட்டை மட்டும் பாருங்கள், இல்லை எடுத்து போடுங்க. கண்கள் இரண்டும் என்று உன்னை கண்டு எங்குமோ பேசுமோ, காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோன்னும் பொழுது அந்த காதல் ஏக்கத்தை அவ்வளோ அழகாக அந்த அம்மா கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை அந்த காலத்து பல பாடல்கள், காவிரி தாயேன்னு ஒரு பாட்டு வரும் பூம்புகாரில், அது பல. இப்போ முதல்வர் ஸ்டாலின் ஒரு பாட்டு சொன்னார்ல, ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் எல்லாருக்கும் யாரும் அந்த பாட்டு, அதே பாட்டு தான் நீங்களும் பேசுனீங்க சார். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடைமையடா. கலைஞருக்கு பிடிச்ச பாட்டு. ஸ்டாலினுக்கும் அவர்களுக்கும் பிடிக்கும், எம்ஜிஆருக்கும் பிடிக்கும், கலைஞருக்கும் பிடிக்கும், ஸ்டாலினுக்கும் பிடிக்கும். கலைஞர் அவர் வண்டியில் அந்த பாட்டை போடுன்னு கேட்பாராம், எம்ஜிஆரும் அந்த பாட்டை கேட்பாராம். அந்த பாட்டு வந்து அவர்களோட வாழ்ந்தவர் கோடி மறந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் மானம் காப்போர், சரித்திரம் தண்ணியில் நிற்கின்றார். அந்த வரிகள்லாம் வேறு லெவலு. அதனால் அந்த பாட்டு எல்லாருக்குமே ஒரு இந்த சாங் மாதிரி ஆயிடுச்சு. அதை விட ரொம்ப எல்லோரும் விரும்ப பாட்டு எம்ஜிஆர் சாமிங்காக இருக்கிற பாட்டுனா ஒரு தாய் மக்களில் பாடினால் ஒரு பாட்டு பால் நிலாவில் நேற்றுன்னு ஜெயலலிதா அப்படி இருப்பாங்க. முத்துராம எம்ஜிஆர் வயசில் முக்கால்வாசி ஒரு 10-15 வயசு சின்னவராக இருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் வயசு கம்மியாக தெரிவார். அதில் 2 பேருக்கும் கருப்பு கோட்டு,
2 பேரும் போட்டி போட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுலாம் எங்களுக்கு அந்த ரொம்ப பிடிக்கும். டிஎம்எஸ், பிபி ஸ்ரீனிவாஸ். முத்துராமனுக்கு பிபி ஸ்ரீனிவாஸ், இவருக்கு டிஎம்எஸ். ஜெயலலிதா ஒரு நடுவில் ஆடுவாங்க. ஜெயலலிதா வாழ்த்தி இந்த பாட்டு வரும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் பத்தி ரொம்ப அருமையா பல தகவல்களும், பியு சின்னப்பா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் இருந்த ஆழமான அன்பான நேசம் பற்றியும் சொன்னீங்க. ரொம்ப பியு நன்றி சார். சின்னப்பா சொன்ன ஜோசியம். ஜோசியம் அதுதான் முக்கியமா. ஏன்னா இது வரைக்கும் நம்ம 2 பேர் எம்ஜிஆருக்கு ஜோதிடம் சொன்னாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். இந்த வாட்டி 3ஆவதா ஒரு நபரை வந்து சேர்த்து இருக்கோம். ரஜினிக்கு ஒருத்தர் ஜோசியம் சொன்னார் தெரியுமா? சார் டாபிக் ரொம்ப டைவர்ட் ஆயிட்டோம். அதெல்லாம் வாசல் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்லியிருப்பாரு. அப்படியா? ஒரு ஷூட்டிங்கில் நான் இது பண்ணும்பொழுது பாலச்சந்திரனை கூப்பிட்டாரு. அங்கே நிற்கிறானே அந்த ஆளை பாரு அப்படின்னு. யார் அப்படின்னு. கருப்பாக நிற்கிறான் பார் அப்படின்னு. நான் பார்த்தேன். கருப்பாக கலையாக ஒருத்தர் ரொம்ப அப்படியே வேகமாக அப்படி இப்படி ஒரு மாதிரி அவருடைய நிற்கும் போதே அவர் ஒரு மாதிரி இருந்ததுன்னு நல்லா பார்த்து வச்சுக்கோ. ஒரு காலத்தில் அவன் தமிழ் திரையுலகில் ஒரு பெரிய இதுவாக இருப்பான் அவன் அப்படின்னு பாலச்சந்தர் சொன்னாராம். இது எஸ்பி பாலசுப்ரமணியம் சொல்ல, பாலச்சந்தர் சொன்னதை எஸ்பிபி சொல்றாரா? எஸ்பிபி கிட்ட பாலச்சந்தர் சொல்லியிருக்காரு. ஓகே. அதை சமீபத்தில், அதாவது 2000ஆவது வருஷத்துல என்னமோ பாலச்சந்தர் இது எஸ்பிபி ஒரு இதில் பதிவு பண்ணுறாரு. பல தடவை பதிவு பண்ணியிருக்காரு. அன்றைக்கி என்கிட்ட பாலச்சந்தர் சொன்னார். நான் கூட என்னமோ நினச்சேன். ஆனால் அப்போவே அந்த இளைஞர் கருப்பாக ஒரு கவர்ச்சிகரமாக அவருடைய இதில் ஏதோ ஒரு வேகம்லாம் இருந்தது. பாலச்சந்தர் கணிப்பு பிற்காலத்தில் தமிழ் திரையுலகே ஆட்டி படையக்கூடிய ஒரு உச்சமாக இருந்தாருன்னு. அந்த மாதிரி சில பேருக்கு தான் சில விஷயங்கள் தெரியும். அந்த ஆளுமைகளுக்கு வருவார், ஒரு சாதிப்பார் அப்படின்னு. அது நம்ம ஜோதிடம்ங்கிறத விட அவங்களோட அறிவு கூர்மையில வந்து கணிப்புன்னு சொல்லலாம். ஒரு ஆளுமை தன்னுடைய அனுபவத்தை வைத்து கணிக்கின்ற ஒரு கணிப்பு. பியு சின்னப்பா அப்படி தான் கணிச்சிருப்பாரு. நம்ம கூட சண்டை போடுறோம், இடுப்பில் கை சண்டை போடுறோம். ஆனால் எம்ஜிஆர் போகிறது ஒரு நளினமாக அந்த முக வசீகரம், அந்த சிரிப்போட நீங்கள் டான்ஸ் ஆடுறதுல இருக்குல்ல, சிரிச்சுக்கிட்டே டான்ஸ் ஆடணும். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் ஏதோ மூஞ்சை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஸ்டெப்ஸ் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அந்த மாதிரி ஏன் அதெல்லாம் வராதுன்னா, அது சில பேருக்கு வராது. இப்போ ரஜினிக்கு என்ன பண்ணாலும் கராத்தத்தை சண்டை தான் போட்டுன்னு இருப்பார்ல, அப்படி இழுத்து இப்படி விட்டுட்டு இருப்பாரு. அதுதான் சார் மாசு. அதுதான். அதுக்கப்புறம் இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சார் இப்படி வைக்கிறீங்க, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்டைலாக மாறிப்போச்சு. கமலுக்கு போட்டு ஆடி முடிச்சாதான் அந்த இது வரும். அதனால சொல்கிறேன். நன்றி சார். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.